உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு மாதம் இல்லை, இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா, ஏன் 13-14 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் ஏதோ ஒரு லைட்டா நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா நடக்க போகுதுங்க. கவலையே பட வேணாம். இந்த வந்துட்டார் ஒவ்வொரு நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்த மிஸ்டர் குரு இந்த மாதம் பெயர்ந்து விட்டார். 8ஆம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனை, நிறைய கண்டம், விபத்து, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, ஹெல்த் ரீதியா பிரச்சனை, இப்படி எல்லாமே கொடுத்துட்டு எப்படா போவாருன்ற மாதிரி அமைந்திருந்த குரு 9ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய கடாட்ச பார்வையான 5ஆம் பார்வையை உங்க மேல கொடுக்க போறார். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கொடுக்கக்கூடிய பார்வை இந்த 5ஆம் பார்வை. இதுவே உங்க மேல படுதுன்னா வேற என்ன வேணும்? இப்போ நம்ம சும்மா நிக்கிறதுக்கும் அப்படியே கண்ணாடிக்கு மேல ஒரு லைட்டு போட்டு அப்படியே நம்ம முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஹீரோயின்லாம் தோத்து போயிடுவா, ஹீரோலாம் தோத்து போயிடுவா, இல்லை அந்த அளவுக்கு அழகா தெரியும். அப்படி இருக்க போறீங்க இனிமே விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா குருவினுடைய வெளிச்சம் உங்க மேல விழ போகுது. ஏன்னா செவ்வாய் வீட்டு அதிபதி உங்களுக்கு. குருவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்பு கிரகம் செவ்வாய். இத்தனை நாள் இல்லாம இனிமேதான் விருச்சிக ராசிக்காரங்க காட்டுல மழை, அடமழை தான். புயல் அடிஞ்சு ஓஞ்சு அப்படியே இனிமே தென்றலா மாறக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சகத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாம் நிகழப்போகிறது. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி போய் இப்போ உட்காந்துருக்காரு. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாசம் ஒரு 10 நாள் 15 நாள் செலவுகள் அதிகரிக்கும். அது கூட சுப செலவா அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வீடு, மனை, இடம் வாங்குறதுக்கான யோகம் இல்ல வாங்குறத பத்தியான எண்ணங்கள் வரும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் உட்காந்துருக்கக்கூடிய பொசிஷன் ஆல்மோஸ்ட் 5ஆம் பார்வையா குரு பாக்குறாரா? 5ஆம் இடம் தாங்க ஃபர்ஸ்ட் என்ன வேணா எடுத்துக்கோங்க. குழந்தை 5ஆம் இடம், இஷ்ட தெய்வம் 5ஆம் இடம், குலதெய்வம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகள் குறித்த கவலையிலிருந்து முதல்ல வெளியில வருவீங்க. என் பிள்ளை அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, ஏதோ ஒண்ணு அதுல இருந்து சரியா போறீங்க. வருமானம் வரப்போகுது. ஒரு மாதிரி போயிட்டு இருந்த வாழ்க்கை அப்படியே நேரா போற மாதிரியான ஒரு சினாரியோ கிரியேட் ஆக போகுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சந்திர நீச்சமாகக்கூடிய வீடு விருச்சக வீடு இல்லையா? மன ரீதியாக என்னதான் போராடினாலுமே எவ்வளோ கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில எவ்வளோ உழைக்கிறேன், எனக்கான ஒரு அங்கீகாரம், எனக்கான ஒரு அடையாளம் கிடைக்க மாட்டேங்குதேன்னு தவிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு பேருக்கும் இந்தான்னு குரு அள்ளி வீச போறாரு. ஏன்னா உங்க மேல விழப்போகுது, 3ஆம் இடத்திற்கு மேல விழப்போகுது, அப்படியே 5ஆம் இடம் மேல விழப்போகுது. வேற என்ன சாமி வேணும்? ஆல்ரெடி அங்க உட்காந்து சனி உட்காந்து பாடா படுத்தினார். இப்ப அந்த சனியை இங்கிருந்து குரு ஏய் என் புள்ள பாத்துக்க அப்படின்ற மாதிரி பார்க்க போறாரு. அந்த ஒரு பார்வையே போதும், சனி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அதை சுபத்துவமாக்கி வேலையில ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். 5ஆம் இடம் தாங்க காதல், 5ஆம் இடம் தான் கருணை, 5ஆம் இடம் தான் கனிவு, 5ஆம் இடம் தான் புகழ், பெயர், முதல்ல கௌரவம். அதுதான் 5ஆம் இடம். சொல்லுக்கான மரியாதை. விருச்சிக ராசிக்காரங்க என்னதான் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இரு, நீ ஒன்றும் செய்யாத அப்படின்ட்டு போன அமைப்பெல்லாம் மாறி என்னப்பா இவன் செஞ்சுட்டான் அப்படின்னு அடுத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய வண்ணம் இந்த மாதம் மாறப்போகிறது. ஸோ குருவோட பொசிஷன் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் சுக்கிரனுடைய அமைப்புமே ஆல்மோஸ்ட் வாவ் சூப்பர். 12ஆம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் இடம். நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நிறைய குட்டி குட்டியா ஷார்ட்டா சில விஷயங்கள் இது வரைக்கும் பேசினாலே வாயை திறந்தாலே வீட்டில் வம்பா இருக்கு அப்படின்ற அமைப்பெல்லாம் மாறி இனிமே எப்போ பேச மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய பிளானிங் பக்கமாக இருக்க போகுது. திட்டமிடல் சரியா இருக்கும். இதை இங்கே இப்போதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயத்துல காது கொடுத்து கேட்காம இருந்தவங்களா இனிமே காது கொடுத்து கேட்பாங்க. நிறைய பேர் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். என் பாஷையில் சொல்லணும்னா ஊழல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும், அந்யோன்யம் மேம்படும். ஒரு மாதிரி நிம்மதி, எப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தாதாங்க மற்ற எல்லா வேலையும் செய்ய தோணும். இது வரைக்கும் எல்லாம் இருக்கு, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இருந்தது. இனிமேல் அது கிடைக்குங்க விருச்சிக ராசிகளுக்கு. ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை சரியாக போனதுலேயே சொன்னேன், கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும், மூச்சு விடுறதுல பிரச்சனை வரும்,
இதெல்லாம் பார்த்துக்கங்க இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. தலைக்கு மேலே குருவோட பார்வை, வேற என்ன வேணும்? செலிபிரிட்டி யோகம் தான். நிறைய நல்லவை தேடி வரப்போகுது, அங்கீகாரம் கிடைக்க போகுது, அடையாளம் கிடைக்க போகுது. புதுசாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தவற விடாதீங்க, பண்ணிடுங்க. இந்த மாதம் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறது, இந்த பேக்கேஜ் இன்கம் பேசிவ் இன்கம்லாம் பண்ணுறதுக்கு விருச்சிகராசிக்கார பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்க. திருமண வாய்ப்பு அபரிதமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், பிள்ளைகளுக்கு சரியாவாங்க. ஏன்னா இந்த 5ஆம் இடம் அப்படின்னாலே குழந்தைகள் தான் ஃபஸ்ட்டு. 5ஆம் இடம் தான் குலதெய்வம், 5ஆம் இடம் தான் வந்துட்டு இறையரும். இதெல்லாம் இந்த விருச்சிகராசிக்காரங்க மேலே குருவுடைய பார்வையாக 9ஆம் பார்வையாக விழப்போகுது. தைரிய வீரிய விஜயஸ்தானம் இயங்க போகுது, வெற்றிஸ்தானம் இயங்க போகுது. இதயம் சம்பந்தப்பட்டு ப்ராப்ளத்தில் இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அது நிவர்த்தி அடைய போகுது. செவ்வாயும் அப்படியே 20ஆம் தேதிக்கு மேலே மாறி உங்களை தான் பார்ப்பேன்னு பார்ப்பார். என்ன 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தங்கங்களா தயவு செஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே 10 பேர் வருவாங்க. அந்த நீங்கள் ஸ்பீடாக இயங்கணும்னு நினைப்பீங்க, அடுத்தவங்களாம் ஸ்லோவாக இருப்பாங்க, அது கொஞ்சம் கடுப்பாகும். இல்லை நம்ம ஸ்பீடாக கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. ஏன்னா செவ்வாய் இந்த வேலையெல்லாம் செய்வார். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் செவ்வாய் 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வீக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சூப்பர் தான். பாதம் அதே மாதிரி செவ்வாய்னா எலும்பு சொன்னேன்னா இந்த பாத வலி, முதுகு தண்டு உடம், சும்மா இருக்கும்போதே முதுகில் வலி வரும், ஷோல்டர் பெயின், முதுகு தண்டு உடம் வலி. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது விருச்சிகராசிக்காரங்களுக்கு இருக்கும். பாதம், முதுகு தண்டு உடம், முதுகு, இது 3ம் 20ஆம் தேதிக்கு மேலே சரியாக போகுது. நல்ல மருத்துவம் கிடைக்கும். இன்னொன்று சொல்லட்டுமா, அதிர்ஷ்டம் அப்படின்றது அது இஷ்டப்பட்ட மாதிரி வர்றது. நம்ம தேடாத நேரத்தில் தேடிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது. சொன்னால் கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும், ஆனால் உட்காந்து முழுமையாக கேட்டு பாருங்கள். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் தேடிட்டு இருப்பீங்க, தேடும் போது கிடைக்காது, அட வேணாம் போகும்போது அது கையில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான அதிர்ஷ்ட காற்று இந்த தடவை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வேணான்னு விட்டுட்டு போனவங்களாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கொடுத்த பணம் வசூலாகும். இடம் வாங்கி வீடு வாங்கி மனை வாங்கி கட்டக்கூடிய இடம், வாஸ்து பிரச்சனை இருந்த ஆட்களுக்கெல்லாம் சரியாகும். ஏன்னா செவ்வாய் நிவர்த்தி ஆக போகிறார், செவ்வாய் பார்க்க போகிறார். செவ்வாய் தான் அதுக்கு நிவர்த்தி தரும். அது எல்லாமே சரியாகும். நிறைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சத்தோட ஒரு எனர்ஜி கையில் வந்து நிற்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இறையருள், அதுதான். அதுவும் சனி இருக்கிற வீடு, காவல் தெய்வங்களுக்குரிய கடாட்சம் சூப்பர். ஒரே ஒன்று, புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒன்று பண்ணுங்க, ஒட்டு மொத்தமாக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு போதும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வங்களுக்கு, அது முனீஸ்வரனாக இருக்கலாம், கருப்புசாமியாக இருக்கலாம், பத்ரகாளியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தெய்வங்களுக்கு, உக்கர தெய்வங்களுக்கு, மாரியம்மனாக இருக்கலாம், ஏதோ ஒரு தெய்வங்களுக்கு நிறமாலை, நிறைஞ்ச மாலை வாங்கி சாத்துங்க. சாத்தி எண்ணி ஒரு 3 நாள் அப்புறம் பாருங்க, மனசு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு தெரியும். பணம் வருவதற்கான வாய்ப்பு எப்படி வருதுன்னு தெரியும். இதெல்லாம் குட்டி குட்டி பிளாக்கேஜ்லாம் இது பண்ணாலே மோர் தென் எனஃப். ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து அங்கே உட்காந்துருக்காங்க குருவோட. பூமாலையெல்லாம் சுக்கிரன் தான். அப்போ நிறைய பேர் நிறமாலை வாங்கி சாத்தக்கூடிய ஆட்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் விபத்து, கண்டம், அது இதுன்னு தப்பிச்சு எல்லாம் சரியாக போகுது. பெயர் கிடைக்க போது, புகழ் கிடைக்க போது, ஜெயிக்க போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, வெளியூர் போக போகிறீங்க, எல்லாம் சூப்பர். டிக் 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 டிக், எதுவுமே நெகட்டிவ் இல்லை. பேச்சில் மட்டும் கவனம். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி செவ்வாய் பேச வைப்பார், அதில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி சூப்பராக இருக்குது விருச்சிகராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? ரொம்ப நல்லா படிப்பாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டத்தோடு படிப்பாங்க. எனக்கு டேபு வேணும், எனக்கு ஃபோனு வேணும், எனக்கு லேப்டாப் இருந்தால் தான் படிப்பேன்னு பிள்ளைங்க அடம்பிடிச்சி வாங்குங்க. இந்த தடவை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் விருச்சிகராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, விருச்சிகராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை கணிப்பொறியின் மூலமாக உங்களுடைய கனவுகள் பலித்தமாகும். ஓகே, 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம், திருமண வாயில், குழந்தை பேரு, ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் கிடைக்க போகுது. எதுவுமே குறையில்லை, எல்லாம் நல்லா இருக்கு, நிம்மதியாக இருக்க போகிறீங்க, கவலையே பட வேண்டாம். இத்தனை நாள் பட்டது பத்தாதா, திரும்பி கமெண்ட்டில் வந்து ஐயோ நல்லா இல்லைன்னு போடாதீங்க. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது. நல்லா இருக்க போகிறேன்னு போடுங்க, நல்லா இருப்பீங்க. மீனாட்சி சூப்பராக வச்சுப்பா. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். எண்ணத்தில் ஒரு தெளிவு பிறக்கும், ஏற்றங்கள் பிறக்கும். ஒரு மாதிரியான இருந்த மனக்லேதங்கள் எல்லாம் சரியாக போகும்.
குடும்பத்தை குறித்து, குழந்தைங்கள குறித்து இருந்த கவலைகள் மாறும். சோலார் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு சோலார் பைக் வாங்குறது, சோலார் பேனல் வீட்டுக்கு போடுறது, இந்த மாரி சோலார் எனர்ஜியோட கனெக்ட் ஆவீங்க. ஸோ குடும்பத்து பிள்ளைகள் குறித்த கவலை தான் முதல்ல நிவர்த்தியாக போகுது. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 60 தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நெறைய பேருக்கு நான் சொன்ன மாரி இதயம் சம்மந்தப்பட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் வரைக்கும் போனவங்களுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு வருவாங்க. ஸ்டெண்டெல்லாம் வைக்கணும்னு பயமுறுத்திருப்பாங்க. கடைசியில இன்னொரு இடத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லன்னு வந்துரும். அதனால 1க்கு 2 தடவ மருத்துவ ஒப்பீனியன் கேட்டு பண்ணுங்க. குருவோட கருள் கடாட்சம் இருக்குங்க. கடவுள் உங்க கூட இருக்கான். நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? இனிமே அவ்வளோதான். இந்தா பிடிச்சுக்கோன்னு அப்படியே 3 கைய குடுக்குறாரு கடவுள் உங்ககிட்ட. அந்த 3 அதிர்ஷ்ட கீ உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையில. இனிமே நீங்க வாழப்போற வாழ்க்கை தான் உங்களுக்கான வாழ்வியலை செதுக்க போகுது. இப்படி வாழணும்னு சொல்ற மாரி அடுத்தவங்க வியக்கக்கூடிய வண்ணம் எல்லாமே கிடைக்க போகுது. அதற்கான பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நெறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க என்ன? நெறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, நெறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. அப்படியே சிறகடித்து நீங்க பறக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். அதே மாரி சில பேர் புறா பார்ப்பீங்க. புறா பார்த்தீங்கனாலும் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இது 2மே இந்த தடவ அடிக்கடி இந்த தடவ உங்க கண்ல படும். நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 888ன்ற எண்ணோட இயங்குவீங்க. ஏன் சில பேர் உங்க மொபைல் நம்பரே அதோட தான் கனெக்ட் ஆயிருக்கும். 888ன்ற நம்பர் இயங்க போகுது. நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்ஃபினிட்டிவ் தான் 8. அதிர்ஷ்டம் அப்படி இப்படி வந்து இப்படி போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த நம்பரை பார்ப்பீங்க. திடீர்னு ஒரு வாட்ச் வாங்குவீங்க, ஃபோன் வாங்குவீங்க. இதெல்லாம் கிடைக்கும். யாராவது உங்களுக்கு வாங்கி குடுப்பாங்க. ஒரு கிஃப்ட் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. சூப்பரா இருக்கு இந்த மாதம். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக, அதிர்ஷ்ட காற்றை பிடித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.